ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இரண்டு முரண்பாடான வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இரண்டு முரண்பாடான வாக்கியங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த சென்டென்ஸை கவனிங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் நான் அலுவலகம் செல்கிறேன். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆஃபீஸ் எல்லாமே லீவாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் நான் அலுவலகம் செல்கிறேன். இதுதான் இரண்டு முரண்பாடான வாக்கியங்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பணம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். பொதுவாக பணம் குறைவாக இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பணம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இதுதான் இரண்டு முரண்பாடான வாக்கியங்கள். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் அவள் ஸ்கூலுக்கு சென்றாள். பொதுவாக உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, உடம்பு சரியில்லை என்றாலும் அவள் ஸ்கூலுக்கு சென்றாள். இந்த மாதிரி இரண்டு முரண்பாடான விஷயங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தோ, ஆல்தோ, ஈவன் தோ இந்த மூன்றையுமே நாம் பயன்படுத்துவோம். இந்த மூன்றில் தோ, ஆல்தோ இந்த இரண்டுமே சாதாரண முரண்பாடு. ஈவன் தோ இது இந்த இரண்டையும் விட ரொம்ப வலுவான முரண்பாடு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது தோ, ஆல்தோ இந்த இரண்டையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஒரு சாதாரண முரண்பாட்டு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே விஷயத்தை சொல்லும்போது ஈவன் தோ பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த தோ, ஆல்தோவை விட ரொம்ப வலுவான முரண்பாட்டு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இந்த மூன்றுக்குமே தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எதுவும் கிடையாது. இந்த மூன்றுக்குமே ஒரே மீனிங் தான். அதாவது இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம், இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லலாம், இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றுக்குமே தனித்தனி மீனிங் எதுவுமே கிடையாது, ஒரே தமிழ் மீனிங் தான். ஓகே, இந்த மூன்றையுமே ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மூன்று காலங்களிலும் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட். இந்த ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த தோ, ஆல்தோ, ஈவன் தோ பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் நான் அலுவலகம் செல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஈவன் தோ டுடே இஸ் சண்டே, ஈவன் தோ டுடே இஸ் சண்டே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கீழே உள்ள சென்டென்ஸ். நான் அலுவலகம் செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு த ஆஃபீஸ், I am going to the office. Even though today is Sunday, I am going to the office. ஓகே, இந்த சென்டென்ஸில் ஈவன் தோ அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக தோ, ஆல்தோ இந்த இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த இரண்டையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு நார்மல் கான்ட்ராஸ்ட். அதே இது ஈவன் தோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பணம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பணம் குறைவாக இருந்தாலும் ஈவன் தோ வி ஹேவ் லெஸ் மணி, ஈவன் தோ வி ஹேவ் லெஸ் மணி. அடுத்து கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். வி ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி. ஈவன் தோ வி ஹேவ் லெஸ் மணி, வி ஆர் ஹாப்பி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவருக்கு 60 வயதாக இருந்தாலும் அவர் தினமும் வேலை செய்கிறார். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவருக்கு 60 வயதாக இருந்தாலும் ஈவன் தோ ஹீ இஸ் 60, ஈவன் தோ ஹீ இஸ் 60. அடுத்த கீழே சென்டென்ஸ் பாருங்க. அவர் தினமும் வேலை செய்கிறார். ஹீ ஒர்க்ஸ் டெய்லி, ஹீ ஒர்க்ஸ் டெய்லி. ஈவன் தோ ஹீ இஸ் 60, ஹீ ஒர்க்ஸ் டெய்லி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கஷ்டம் இருந்தாலும் ஈவன் தோ தேர் இஸ் டிஃபிகல்ட்டி, ஈவன் தோ தேர் இஸ் டிஃபிகல்ட்டி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நம்பிக்கை இருக்கிறது. தேர் இஸ் ஹோப், தேர் இஸ் ஹோப். ஈவன் தோ தேர் இஸ் டிஃபிகல்ட்டி, தேர் இஸ் ஹோப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் பணக்காரனாக இருந்தாலும் எளிமையானவன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பணக்காரனாக இருந்தாலும்
ஈவன் தோ ஹீ இஸ் ரிச், ஈவன் தோ ஹீ இஸ் ரிச். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் எளிமையானவன். ஹீ இஸ் சிம்பிள், ஹீ இஸ் சிம்பிள். ஈவன் தோ ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் சிம்பிள். ஓகே, அடுத்து வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் டயர்டாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக சமைத்தேன். ஓகே, இது வந்து பாஸ்டில் நடந்தது. இப்போ எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் டயர்டாக இருந்தாலும் ஈவன் தோ ஐ வாஸ் டயர்ட், ஈவன் தோ ஐ வாஸ் டயர்ட். கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, குழந்தைகளுக்காக சமைத்தேன். ஐ குக்ட் ஃபார் சில்ட்ரன், I cooked for children. Even though I was tired, I cooked for children. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் நன்றாக படித்தாலும் ஃபெயில் ஆகிவிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் நன்றாக படித்தாலும் even though he studied well, even though he studied well. அடுத்த கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, ஃபெயில் ஆகிவிட்டான். He failed, he failed. Even though he studied well, he failed. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, எக்ஸாம் கடினமாக இருந்தாலும் நான் நன்றாக எழுதினேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, எக்ஸாம் கடினமாக இருந்தாலும் even though the exam was difficult, even though the exam was difficult. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் நன்றாக எழுதினேன். I wrote well, I wrote well. Even though the exam was difficult, I wrote well. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பல பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் பிரியவில்லை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் even though there were many problems, even though there were many problems. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் பிரியவில்லை. இது எப்படி சொல்றது? We didn't separate, we didn't separate. Even though there were many problems, we didn't separate. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் அவள் ஸ்கூலுக்கு சென்றாள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் even though she was sick, even though she was sick. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவள் ஸ்கூலுக்கு சென்றாள். She went to school, she went to school. Even though she was sick, she went to school. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இரவு முழுவதும் படித்தாலும் நான் எக்ஸாம்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் இரவு முழுவதும் படித்தாலும் even though I studied all night, even though I studied all night. என்ன பண்ணிட்டேன்? எக்ஸாம்ல மறந்துட்டேன். I forgot in the exam, I forgot in the exam. Even though I studied all night, I forgot in the exam. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மழை பெய்தாலும் நான் வருவேன். ஃபர்ஸ்ட் வந்து மழை பெய்தாலும் even though it rains, even though it rains, நான் வருவேன். I will come, I will come. இந்த சென்டென்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, even though இந்த வேர்டோட சேர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் மீனிங்கை குறித்தாலும் என்ன டென்ஸில் தான் இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் பிஸியாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்வேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஸியாக இருந்தாலும் even though I am busy, ப்ரெசன்ட் ஃபார்ம் நல்லா கவனிக்கணும். even though I am busy, என்ன செய்வேன்? உனக்கு உதவி செய்வேன். I will help you, I will help you. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் நான் போவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் even though it's far, even though it's far, நான் செல்வேன். I will go, I will go. Even though it's far, I will go. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அது விலை அதிகமாக இருந்தாலும் நான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து அது விலை அதிகமாக இருந்தாலும் even though it's costly, even though it's costly,
நான் என்ன செய்வேன்? அதை வாங்குவேன். ஐ வில் பை இட். ஐ வில் பை இட். ஈவன் தோ இட்ஸ் காஸ்ட்லி, ஐ வில் பை இட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யாரும் என்னை ஆதரிக்காவிட்டாலும் நான் வெற்றி பெறுவேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாரும் என்னை ஆதரிக்காவிட்டாலும், ஈவன் தோ நோபடி சப்போர்ட்ஸ் மீ, ஈவன் தோ நோபடி சப்போர்ட்ஸ் மீ. அடுத்த சென்டென்ஸ், நான் வெற்றி பெறுவேன். ஐ வில் சக்சீட். ஐ வில் சக்சீட். ஈவன் தோ நோபடி சப்போர்ட்ஸ் மீ, ஐ வில் சக்சீட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆங்கிலம் கடினமானதாக இருந்தாலும் நான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலம் கடினமானதாக இருந்தாலும், ஈவன் தோ இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட், ஈவன் தோ இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட், நான் பேசுவேன். ஐ வில் ஸ்பீக். ஐ வில் ஸ்பீக். ஈவன் தோ இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட், ஐ வில் ஸ்பீக்.